இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இந்த நாளிலே அன்னை மரியா திரு அவையின் அன்னை என்ற விழாவை நாம் கொண்டாடுகிறோம். திரு அவையின் அன்னை, மதர் ஆஃப் த சர்ச். அன்பானவர்களே, அன்னை மரியா யாருக்கெல்லாம் தாயாக இருக்கிறார்? திரு அவை என்பது என்ன? என்னுடைய பார்வையில் முதன்மையானது திரு அவை என்று உலகம் முழுவதும் புரிந்து கொள்வது இயேசு ஆண்டவரில் நம்பிக்கை உள்ள கத்தோலிக்க திரு அவை. இயேசுவே என்னுடைய மீட்பர், இயேசுவே என்னுடைய வாழ்வு, இயேசுவே என்னுடைய வழி கதி என்று நம்பிக்கை கொண்டவர்கள் இருக்கின்ற கத்தோலிக்க திரு அவை நாம் குறிப்பிடுகின்ற அன்னை மரியாவினுடைய அற்புதமான அந்த தாய்மையை அன்போடு அனுபவிக்கின்ற ஒரு சபை, திரு அவை. ஆனால் இதோடு நாம் நிறுத்தி கொள்ளக்கூடாது. இயேசுவில் நம்பிக்கை கொள்ளுகின்ற கத்தோலிக்க திரு அவையில் இல்லாத லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். ஞானஸ்நானம் பெற்றவர்கள், பெறாதவர்களும் கூட, இயேசுவில் நம்பிக்கை உடையவர்கள். அவர்களும் கூட இந்த திரு அவையை சார்ந்தவர்கள்தான். அவர்களுக்கும் அன்னை மரியா அன்னையாக இருக்கிறார். அவர்களுக்கும் அன்னைதான். உலகம் முழுமைக்கும் தான் 19:26 யோவான் நற்செய்தியிலே நாம் பார்க்கின்ற இதோ உன் தாய் என்று இயேசு அளித்தது உலகம் முழுமைக்கும். யார் யார் கடவுளில் நம்பிக்கை கொள்ளுகிறார்களோ, கிறிஸ்து இயேசுவில் நம்பிக்கை கொள்ளுகிறார்களோ, கடவுள் இயேசு என்று அறியாது சூழ்நிலை காரணமாக அறியாது அவர்கள் உண்மையில், நேர்மையில், நீதியில், அன்பில் நிலைத்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் இயேசுவினுடைய பிள்ளைகள். அவர்கள் திரு அவையில் ஒரு வகையில் சேர்ந்தவர்கள். ஆகையினால் அவர்களுக்கும் அன்னை, உலகம் முழுமைக்கும் மரியா தாயாக இருக்கிறார். காரணம் என்ன? அன்பிற்குரியவர்களே, 3:15 தொடக்க நூலை எடுத்துக்கொண்டால் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளை என்ன? கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வாக்குறுதி என்ன? சாத்தானை பார்த்து சொல்லுகிறார், உனக்கும் ஒரு பெண்ணுக்கும் பகையை உண்டாக்குவோம். பகை இருக்கிறதா? சாத்தானுக்கும் திரு அவைக்கும், இயேசுவில் நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் இப்பொழுது போராட்டம் இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது என்றால் அந்த பெண் யார்? திரு அவைதான் பெண். இயேசுவில் நம்பிக்கை கொண்டவர்கள், கடவுளில் நம்பிக்கை கொண்டவர்கள், உண்மை, நீதி, அன்பு போன்ற கிறிஸ்துவனுடைய மதிப்பீடுகளில் நம்பிக்கை கொண்டவர்கள் திரு அவை. அவர்களுக்கும் இந்த பெண் வழியாகத்தான் விடுதலையை இயேசு அளிக்கிறார். இந்த பெண் தான் சாத்தானை மிதிக்கின்றவர். மிதிக்க இயேசுவையே வித்தாக இந்த உலகிற்கு கொண்டு வந்தவர். ஆகையினால் அன்னை மரியா அற்புதமான இடத்தை இந்த உலகிலே கடவுளால் பெற்றுக்கொண்டிருக்கிறார். அந்த அன்னையினுடைய அன்பை நாம் சுவைக்க வேண்டும். நம்முடைய பக்தி முயற்சியில் மட்டுமல்ல, தாயை போலவே கடவுளுடைய வார்த்தையை நாம் பின்பற்றுவதனால், செயல்படுத்துவதனால், நம்பி பற்றி கொள்ளுவதனால், அம்மா அம்மா தாய்மரியே, சகாயம் செய்யும் மாமரியே, அண்டி வந்தோர்க்கு அடைக்கலமே, நலிந்து போவோர்க்கு ஆரோக்கியமே, அம்மா அம்மா வேண்டும் எனக்கென்றும் அம்மா, அம்மா அம்மா வேண்டும் எனக்கென்றும் அம்மா. அன்பின் தகப்பனே, இரக்கம் நிறைந்த எங்கள் கடவுளே, மரியாவினுடைய பரிந்துரை எங்களுக்கு எல்லா நன்மைகளையும் பெற்றுத் தருவதாகும். மரியாவினுடைய பரிந்துரைக்கென்று வேளாங்கண்ணி போன்ற திருத்தலங்களில் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் அந்த தாயினுடைய பரிந்துரையை நம்பிக்கையில் வைத்து ஜெபிக்கின்ற எல்லாருக்கும் அந்த தாயினுடைய அன்பை ஆண்டவரே நீர் கொடுப்பீராக. பரிந்துரைகளை கேட்டு எல்லா நன்மைகளையும் வழங்குவீராக. அந்த மரியா எப்பொழுதுமே எங்களை தன்னுடைய சொந்த பிள்ளைகளாக
அவர் ஏற்றுக்கொண்டாரே கல்வாரியிலே, அதை நாங்கள் உணர்ந்து வாழச் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.